Hi friends, welcome to VenisTreatsTamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான உளுந்து வடை ரொம்ப கிறிஸ்பியா எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, இது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊறினக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருங்க. அப்பதான் நம்ம மாவு அரைக்கும் போது புசு புசுன்னு நல்லா உளுந்து பொங்கி வரும். இது நல்லா ஊறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு எடுத்துட்டேன். பாருங்க உளுந்து எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவு அரைச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது வாயில கடிப்படாம இருக்கும். கட் பண்ணி போட்டா வாயில கடிப்படும், அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம உளுந்தோடய சேர்த்து பச்சை மிளகாயை அரைச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுதான் விடணும். அரிசிக்கு விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டக்கூடாது. பக்கத்திலேயே நின்று அடியில தங்கி இருக்கிற உளுந்தெல்லாம் எடுத்து எடுத்து மேல விட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க 1-2 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வரும், கிறிஸ்பியா வரும். ஐஸ் கியூப்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா கெட்டியா தான் அரைச்சு எடுக்கணும். அப்பதான் வடை எண்ணெய் குடிக்காம இருக்கும். இப்ப பாருங்க உளுந்து எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச மாவெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். உப்பு கடைசியா தான் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். முதல்ல சேர்த்துட்டோம்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் மாவு. அப்பவுமே நம்மளுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப வடைக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். உளுந்தும் பச்சரிசியும் சேர்த்து அரைச்ச மாவு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய், மிளகு, உப்பு, பச்சரிசி மாவு. நான் தேவைப்பட்டா பச்சரிசி மாவு ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிப்பேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மாவு கலக்கிற கேப்லயே பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் மாவை கலந்துக்கலாம். கலக்கும் போது இந்த மாதிரி பீட் பண்ற மாதிரி கலந்துக்கோங்க. அப்பதான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மாவு ரொம்ப லைட்டா இருக்கும். அப்பதான் நம்ம வடை சுட்டு எடுக்கும் போது வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாவும் லைட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்கிரியன்ஸ் எல்லாமே ஒன்னா போட்டு கலந்துக்கிட்டாச்சு. கொஞ்சமா அரிசி மாவு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு டிப் என்னன்னா, நிறைய வெங்காயம் சேர்த்துக்கூடாது. நிறைய வெங்காயம் சேர்த்தணும் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வாங்க உளுந்த வடை பொரிச்சு எடுத்துடலாம். வடை கையில தட்டாதவங்க இல்ல பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில டிப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உதறி விட்டுருங்க, இல்லைன்னா எண்ணெயில பட்டுச்சு அப்படின்னா தெரிக்கும். இந்த ஸ்டீல் வடிகட்டியை திருப்பி கொஞ்சமா மாவு எடுத்து அது மேல வச்சு ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கொண்டு எண்ணெயில இறக்கி விட்டுற வேண்டியதுதான். சூப்பரான வடை கையில தட்டின மாதிரி வந்திருக்கு பாருங்க, எப்படி ரவுண்டா அழகா இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேக் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது, இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க வடை நல்லா சூப்பரா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. நம்ம இப்ப ஆயில்ல இருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அடுத்து நான் கையிலேயே உருட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் தண்ணியில கையை நனைச்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில இறக்கி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது எப்படி உருட்ட வரும் அப்படின்னா, மாவு கேட் கரெக்டான பதத்துல இருந்தா தான் உருட்ட முடியும். தண்ணியா போச்சு அப்படின்னா மாவு உருட்ட வராது. இதே மாதிரி எல்லா பேட்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், சூப்பரான கிறிஸ்பியான உளுந்த வடை நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.